கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்க கிருபைக்காக தேவனை சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்க சொன்ன வார்த்தையானது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வசனம் கூறுகிறது, நான் உன்னுடனே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு, யாக்கப்பட்டு சொல்றாரு. ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் போல உன்னை நினைச்சுமா நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளையிலையும் ஆண்டவர் தரிசனமா யாக்கப்பட்ட பேசுறதுக்குள்ள நம்மகிட்டையும் ஆண்டவர் நினைச்சுறாரு, பேசி கொண்டுதான் இருக்கிறாரு. நாட்கள்ல யாக்கோப்பு என்ன செஞ்சு இருந்தாரு, அவருடைய மாமா வீட்டுக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். 10ஆம் வசனத்துல 28:10 யாக்கோப்பு பெர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடிதான் அந்த ராத்திரியிலே கற்கள் ஒன்று எடுத்து தலையில் வச்சு என்ன செஞ்சிருக்கான், படுத்திருக்கிறாரு யாக்கோப்பு. அங்க ஒரு தரிசனத்தை காமிக்கிறார் ஆண்டவர். அங்க தரிசனத்தை காமிக்கிறார். என்ன காமிக்கிறாருன்னா, ஒரு ஏணி மேலேருந்து ஆளுக்கு ஏறி இறங்குறது நினைச்சுறாங்க பாக்குறாங்க. 13 நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். நீ உன் சந்ததி பூமியின் தூளை போலவும் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்குள்ளும் பூமி வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. ஆனா வேதம் கூறுகிறது, நீ என்ன சொல்றாரா, பரம்புவாய். நீ உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் உங்கள் மித்தம்தான் என்ன செய்யுது, இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது போல இந்த நாளிலே நம்மளையும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்கள் நிமித்தம்தான் அந்த பூமி என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அதான் தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க பாருங்க, ஒரு ஒத்தையில தனிமையா நிக்கப்பட்ட ஒரு யாக்கோப்பு தான். இந்த நாளையில நீங்க தனிமையா நிக்கப்படுறீங்களா, நீங்க தனிமையா நிற்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை பரம்பு அணிக்கிறாங்க, கிழக்கை மேற்கே போய் இணைச்சுவேன், எல்லாவற்றையும் இணைச்சுவேன், நீ படுத்திருக்கிற பூமியெல்லாம் உனக்கு சொந்தமா தருவேன். அதுக்கு மேலாக நீ நின்று உன் தகப்பனாகி ஆபிரகாமும் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகி கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு இறைச்ச சுதந்திரமா தருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் இந்த வம்சங்களெல்லாம் உனக்குள்ள என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறையா எல்லாத்தையும் சொல்றாரு. ஆபிரகாம் கூட சொல்லுவாரு, நீ எம்மட்டும் நடந்து போய் அவ்வளவு உனக்கு சொந்தம்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதே போல இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாக்கோப்புக்கும் சொல்றாரு, நீ எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரமும் நட. நீ எப்படி எல்லா இடத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். என்கிட்ட யாக்கோப்பை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஜெப வீரர். அவர் எப்பவும் ஜெபம் பண்றவர் தான். அவர் ஜெபிக்கதான் செய்வார். அவங்க சந்ததியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையா பார்த்தீங்கன்னா சந்ததியில் ஆபிரகாம்ல இருந்து நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் லோத்து அந்த சோதங்குமார பட்டணத்தை பிடிச்சி எரியும் போது, அது எரியறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, ஐயம்படிலாம் எரியும் போது ஆண்டவர் சொல்றாரு, சோதங்குமார பட்டணத்துல இருந்து அவங்களுடைய குக்கர்கள் பயங்கரமா என் சன்னிதியில கேட்குது, அதனால சோதங்குமார பட்டணம் எப்படி இருக்குன்னு பார்த்து அது சரியில்லைன்னா நான் அழிச்சிருவேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து பேசி தூதர்கள் இருந்துச்சுனாங்க, அவங்ககிட்ட இருந்து பேசிட்டு அவங்க போறாங்க. அப்ப நான் சோதகுமார பட்டணத்தை அழிக்க போறேன், அது உண்மையா இருந்தா அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, திறப்ப நின்று கேட்கிறாரு, 50 நீதிமான் இருந்தா நீர் அழிப்பீரா, 40 நீதிமான் இருந்து அழிப்பீரா, 30 நீதிமான் இருந்து அழிப்பீரான்னு திறப்புல நின்று அடியேன் உம்முடைய பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையா இருந்துச்சு நான் ஜெபிப்பாரு. 10 நீதிமான் கூட இல்லைங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மன கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அங்க லோத்து அங்க இருக்கிறனால இவருக்கு ரொம்ப கஷ்டமா காணப்பட்டது. அதனால இவரு மித்தம் அந்த ஆபிரகாம் மித்தம் அங்க லோத்து இருந்துச்சு பாதுகாக்கப்பட்டான். தூதர்கள் போய் அவங்கள கரம் பிடிச்சி கூட்டி கொண்டு தள்ளி கொண்டு ரொம்ப தூரத்தை கொண்டு செஞ்சாங்க, அவங்களை விட்டாங்க. ஆனாலும் லோத்து மனைவி என்ன செஞ்சாங்க,
திரும்பி பார்த்து உப்புத்துணா இட்டாங்கன்னு சொல்லி பைபிள பாக்குறோம். எங்கடா அவங்க திரும்பி பார்க்க கூடாதுன்னு தான் ஆண்டு சொல்லுறாரு. நீ ஓடு ஓடு போங்க, போய்கிட்டே இருங்க, திரும்பி பாத்துறாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. சில காரியத்தை நம்மளும் என்ன செஞ்சிடும், திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனா நம்ம திரும்பி பார்க்க கூடாது. நம்ம வாட்டுக்கு ஆண்டவரை மாத்திரம் பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஓடிக்கிட்டு இருக்கணும். அதனால பாருங்க, அது உப்பு தூண் ஆனதுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க நினைச்சாங்க உப்பு தூணா தான் இருக்காங்க. அவங்க சந்ததியெல்லாம் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. ஆனா பின் சந்ததிகள் நம்ம இருக்கிறோம். ஆனால் எங்க நினைச்சாங்க அவங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. ஆனா அவங்க உப்பு தூண் இன்னைக்கு நினைச்சது அப்படியே திரும்பி பார்த்தாக்கல அப்படியே நிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அதனால பாருங்க, கத்திரி பிள்ளைகளாகி நம்ம நம்ம அந்த ஒரு சாபக்கேடு மாதிரி அப்படி நிக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம போய்கிட்டே இருக்கும்போது எந்த காரியத்தையும் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்பி பார்த்துடக்கூடாது. அவன் திரும்பி பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு நம்ம விலகிடக்கூடாது, ஆண்டவரை மறுதளிச்சிடக்கூடாது. நம்ம தேவன் எந்த காரியத்தை சொன்னாரோ அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம சிந்தையில வச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். செய்யும் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் செய்யும் எடுப்பான் அப்படின்னு வேதம் கூறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க என்ன செய்யணும், அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்ம ஓடுகிற ஓட்டத்துல சரியான முறையில ஓடிக்கிட்டே இருக்கணும். எதையும் நினைச்சு கலங்கிறையும் கூடாது, எதையும் குறிச்சு பயந்துறையும் கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் தைரியம் தருகிற தேவன், பலன் தருகிற தேவன் ஏசப்பதான். அவர் இலக்கையை தந்து நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓடுகிற ஓட்டத்துல பந்தயத்துக்கு பொருளுக்கு பந்தயத்துக்கு ஓடுகிறவங்களாம் ஓடுவாங்க. ஆனா பந்தயத்தை பெற்றுக் கொடுக்குறவங்க ஒரு 3 பேர் தான். அப்போ நம்ம பந்தயத்தை பெற்றுக் கொடுக்குறதுக்காக தான் நம்ம ஓடணுமே தவிர நம்ம திரும்பி பார்த்து அந்த பரிசு யாரு கொடுத்தா என்ன அப்படி நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அது அப்படிதான் சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை ஏசா ஒரு நேரம் பசிக்காக ஒரு கொஞ்சம் கூழுக்காக என்ன செஞ்சா, சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை யாக்கோப்பட்ட கொடுத்துட்டான். நீங்க வச்சுக்கணும். அப்படி அசால்ட்டா எந்த காரியத்தையும் நினைச்சுக்கூடாது, இருக்கக்கூடாது. அசால்ட்டா நம்ம இருப்போம்னால் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தரணும் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த ஆசீர்வாதம் அசால்ட்டா எண்ணி அடுத்தவங்க கையில கொடுத்தாச்சுன்னா ஆண்டவருக்கு அதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கையில கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல. அவங்களுக்கு அவங்க ஒரு தகுதியான வேலையை வச்சிருப்பாரு. ஆனா நம்ம அந்த அசால்ட்டா எண்ணி அந்த 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 பொருள் அவங்க இந்த பரிசு அவர் அடுத்தவங்களுக்கு போகும்போது ஆண்டவர் அது விருப்பப்படல. நம்ம ஓடுறதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாரோ அந்த ட்ரைனிங்ல அவன் ஓடிக்கிட்டே இருந்தாதான் நம்ம பந்தய பொருளை நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பெற்றுக்கொண்டாதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதனால தெய்வ பிள்ளைகளையே நம்ம அவருடைய அழைப்புக்கு இணைந்து நம்ம நினைச்சணும். அது அந்த ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அந்த ஒரு பாட்டு இருக்கு, பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பாட்டு நம்ம இயேசுக்காக நம்ம நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாரு, நம்ம மேல பெரிய நம்பிக்கையை வச்சிருப்பாரு. அதனால என்ன செஞ்சுக்கிறது, அந்த ட்ரைனிங் இல்லாத ஒரு இது இல்லாதவங்க கையில போய் வச்சுக்கோன்னு சொல்லிருக்கோம். நமக்கு இருக்கிற கிரீடத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிரீடத்தை அடுத்தவங்கிட்ட அசட்டை என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அதனால பிசாசு அந்த கிரீடத்தை பிடுங்குறது தான் நிற்பான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க தான் ஞானமுள்ள பிள்ளைகளா, தெளிந்த புத்தியுள்ள பிள்ளைகளா நீங்களும் நானும் தான் என்ன இருந்து நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன ஓடணுமே தவிர நம்ம அது அசால்ட்டா எண்ணிடக்கூடாது. அப்படிதான் ஏசா என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் ஏசாவை வெறுக்கிறேன், யாக்கோப்பை நேசிக்கிறேன் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கிறாருன்னா ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டு வச்சிருந்தாரு. அவன் அசால்ட்டா என்ன செஞ்சுதான் கொடுத்துட்டு அந்த கூழு வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்லி இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவாரு. அதான் சொன்ன, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு அந்த சொல்லிருக்கேன்னா அவர் நமக்கு சொன்னதை அவர் என்ன செஞ்சிருக்காங்க, அதை நிறைவேற்றாமல் விட மாட்டாரு. அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அதை இழந்துடக்கூடாது. நமக்கு வச்சிருக்கிற பொருளை இழந்துடக்கூடாது, நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒரு குறிக்கோளோட அந்த பொருளோட அவர் நிற்பாரு. அப்ப நம்ம போய் அவருக்கு முன்னால் நிக்காம இன்னொருத்தன் போய் ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம ஒரு ஆண்டோட வழிநடத்தல் இல்லாதவன் போய் அந்த கிரீடத்தை போய் பெற்றுக்கொள்ள போய் நிற்கும் போது என்ன அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அதனால தேவ பிள்ளைகளாக உங்க மேலேயும் என் மேலேயும் ஆண்டவர் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் அவர் கை விடவே மாட்டார் பார்த்துக்கோங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க நினைச்சீங்க கர்த்தரையே முன்வைத்து ஓடுங்க. ஆண்டவரையே முன்வைத்து ஓடும் போதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நினைச்சு இருக்கிறாரு.
வைத்திருக்கிற உன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உனக்குள்ள உன் சந்ததியில இருந்தும் நான் பூமியில வம்சத்தெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எவ்வளவு ஒரு நம்பிக்கை நம்ம மேல வச்சுக்கிறதா. இதை அடுத்தவங்க கையில நம்ம அது போச்சுன்னா அவர் ரொம்ப வேதனைப்படுவார்ல. நம்ம மேலதான் அவர் 100க்கு 100 நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அதனால ஆண்டவர் நம்ம அழைப்பு தந்தாக்கல நம்ம என்ன செய்யணும், அவருக்கு முன்னால ஓடணும், அவர்கிட்டே பேசணும். எனக்கு பலன் தாங்க, ஓடுகிறதுக்கு எனக்கு நல்ல உற்சாகத்தை தாங்க அப்படின்னு கேட்டா ஆண்டவர் காரியத்தை எல்லாத்தையும் நம்ம ஜெயம் தருவாரு. சொன்னதை செய்யும்போது நம்ம கை விடவே மாட்டாரு. நான் சொல்ல ஆண்டவர் சொன்னதை செய்யும்போது நீங்க கைவிட வேண்டாம், கடைசி வரைக்கும் எங்களை கை விட்டுறாதீங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க விசுவாசமான வார்த்தைகளை ஆண்டவத்தை நினைச்சுன்னு கேட்கணும். அவிசுவாசமான வார்த்தை உங்க வயலிருந்து நினைச்சுக்கிற ஒரு வார்த்தை கூட வராது. அவிசுவாசமான வார்த்தை இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற வார்த்தைலாம் அவிசுவாசம் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்துடும். அது அந்த வார்த்தை அது விசுவாசி பண்ற வேலை. அல்ல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க எந்த காரியத்தினாலும் விசுவாசத்தோடு என் தகப்பனுக்கு முன்னால் நீங்க ஒரு தகப்பனுக்கு பின்னால ஓடுங்க. ஏசப்பாவே எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஏசப்பா நீர் என்ன ஆசீர்வதிப்பார், என்னை என் கர்த்தர் உயர்த்தான்னு ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்ச ஜெபிப்போமா? ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா நீர் நல்லவர், வல்லவர், உயர்ந்தவர் அப்பா. சோத்திரப்பா ஆண்டவரே, சோத்திரப்பா. யாக்கோப்பை குறித்து நீ பேசினீர், ஏசாயை குறித்து பேசினீரப்பா. ஏசா தகப்பனை ஒரு நேரத்து கூழுக்காக சேஷ்டபுத்திர வாக்கியத்தை தகப்பனை கொடுத்து தகப்பனை அசால்ட்டா இருந்தாங்க தகப்பனே. ஆனால் நீர் அதை விரும்பல தகப்பனே. நீ தகப்பனை யாரை கொண்டு தகப்பனை என்ன செய்ய சித்தச்சுக்கிறோம், நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கணும் வைத்திருக்கிறீரோ அவங்க சரியான முறையில வாங்கணுமே தகப்பனை. இந்த பரிசு பொருளை நாங்கள் அது தகவலை எங்களுக்கு அழைத்த அழைப்புல தகப்பனை நாங்கள் சரியான முறையில ஓட எங்களுக்கு நீ உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம்ப்பா. எங்கிட்ட குற்றம் குறை எது இருந்தாலும் மன்னிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தேவநாம மாத்திரம் எங்க மூலியமா மகிழ்ப்படட்டும். இயேசுவை நாம் ஜெபிக்க நல்ல தகப்பனே, ஆமேன். எல்லா தடையிலும் நீக்கி போட்டுங்கப்பா. கர்த்தர் முன்னின்று மேம்படுங்க. எல்லா துதிக்கான வெள்ளையும் கர்த்தருக்கே சொல்றேன். சிவநல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு பஸ்தாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.